ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் காணும்படியாகவும் ஆரம்பிக்கும்படியாகவும் கர்த்தர் நமக்கு பலன் தந்தார். இரவெல்லாம் நல்ல நித்திரை செய்து ஓய்வெடுத்து இந்த புதிய நாளை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். பாருங்க, எசையா 44:22 உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். I have redeemed thee. உன்னை நான் மீட்டு கொண்டேன். எத்தனை நம்பிக்கையான ஒரு வார்த்தை. உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று உன்னை நான் எடுத்து விட்டேன், உன்னை பிரித்தெடுத்து விட்டேன், உன்னை ரட்சித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். உன்னை என்னுடைய கரத்தில் இருக்கும்படியாய் நான் மீட்டு விட்டேன். ஏதோ ஒரு அடிமைத்தனம், ஏதோ ஒரு பாடுகள், ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை நான் மீட்டு விட்டேன். இதுதான் நம்பிக்கையான வார்த்தை. இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை நான் மீட்டு விட்டேன், உன்னை நான் மீட்டு கொண்டேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், இனி கவலைப்படாதே, உன்னை மீட்டு விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு விலைக்கிரயம் கொடுத்து ஏதோ ஒரு காரியத்தை செய்து நம்மை அவர் மீட்டு நம்மை மீண்டுமாக உயிர்ப்பித்து விட்டார் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை இந்த காரியங்களில் அடிமையோடு இருக்கிறேனே, இந்த காரியம் என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதே, என்னுடைய கடன் பிரச்சனை, என்னுடைய சுகவீனம், என்னுடைய சரீரத்தில் வந்த பாடுகள், நான் கேட்ட துர்ச்செய்தி, என்னை குறித்து பேசுகிற மக்களுடைய வார்த்தைகள், என்னை நெருக்கப்படுகிற அனுபவங்கள், எல்லா சூழ்நிலையிலும் என்னை நெருக்கி என்னை அவமானப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை, இந்த பாதையெல்லாம் நாம் கடந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை வித்தியாசமாய் உன்னை கரங்களில் இருக்கும்படியாய் நான் பிரித்தெடுத்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு அழகான நம்பிக்கையான வார்த்தை. கவலையே படாதீங்க, ஆண்டவருடைய கரத்தில் நம்ம இருக்கிறோம், ஆண்டவரோடு கூட நம்ம இருக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அவரால் நாம் மீட்கப்பட்டு விட்டோம், அவருடைய கரத்துக்குள் நாம் வந்து விட்டோம். அவர் அழகாக நம்மை நடத்துவார், அழகாக நம்மை சுமந்து கொள்ளுவார். இந்த நாளில் பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமாய் நம்மை வழிநடத்தி போகிறார் என்பதை காத்திருந்து பாருங்க. நம் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தை காண வேண்டாம், உலக மக்களை பார்க்க வேண்டாம், நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு காத்திருப்போம். அவர் நம்மை மீட்டு விட்டார், நம்மை அழகாக வழிநடத்துவார். அந்த புது நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். நம்மை மீட்ட ஆண்டவர் நம்மை சுமந்து செல்வதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு தந்த இந்த நம்பிக்கையுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. நீர் எங்களை மீட்டு கொண்டீரப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விசேஷத்த விதத்தில் மீட்டு பிரித்தெடுத்த கிருபைக்காய் நன்றி கர்த்தாவே. எந்த ஒரு செய்தியும், எந்த ஒரு துர்காரியங்களும் எங்களை அணுகாதபடி, மேற்கொள்ளாதபடி நீர் எங்களை மீட்டு விட்ட கிருபைக்காய் நன்றி. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த காலை நேரத்தில் ஒரு விசேஷித்த அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க, நீங்க தொடும், நீர் விடுதலை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.